ராஜ்கமல் லதா ராவ் பயோஸ்கோப்பை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அபியும் நானும் சீரியல்ல நடிக்கிறேன் அபி. நம்ம மீனா மேடமோட பர்த்டே வரல, சாரி மீனா அம்மாவோட பர்த்டே வருதுல, அதுக்கு எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருக்கோம். விஷ் பண்றத பார்க்கணும். அப்புறமா அவங்க நடிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? செம்மையா நடிப்பாங்க அவங்க. அப்புறமா அவங்க பர்த்டேக்கு நம்ம பெருசா ஒரு வீடியோ போட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ எல்லார்கிட்டயும் போய் பேசுங்க நீங்க. பாய், நான் பேசி முடிச்சிட்டேன். ஹாய் வித்யா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் பர்த்டே அன்றைக்கி நான் உங்களை விஷ் பண்ணுறேன். அண்ட் உங்களோட ட்ரீம்ஸ் எதுவாக இருக்கட்டும் இந்த பர்த்டே அன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே நடக்கணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ எம் ஒர்க்கிங் வித் யூ இன் அபியும் நானும் சீரியலில் ஒரு பார்ட்டாக உங்களோட நடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன். ஹாப்பி பர்த்டே வித்யா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கிறிஸ்டன் டைம் சார்பாக வாழ்த்துக்கிறேன். என்னுடைய பர்சனல் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய் சக்கி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய நடிச்சு நிறைய விருதுகள் வாங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். வினு மாதிரி ஒரு நல்ல கணவன் கிடைக்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க கணவன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். சோ 2 பேரும் சேர்ந்து சிறப்பா வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. பாய். ஹாய் வித்யா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப்ல நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லா விஷயங்களும் ரொம்ப சூப்பரா கிடைக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே பிளஸட். ஹாப்பி பர்த்டே. ஹாய் வித்யா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பூக்கடையில் தேடினேன் பூவில் இல்லை கருப்பு தாங்க மாதிரி ஊரு பூரா தேடினேன் உனக்கு கொடுக்க ஈடா இல்லை கிஃப்ட் தான்னு சொல்லணும். பிகாஸ் லவ் லவ் லவ். ஸோ அதாவது 50 shades of grey மாதிரி 100 இல்லை 1000 shades of love வச்சாலும் லவ் இஸ் ஈக்குவல் டு வித்யா, லவ் இஸ் ஈக்குவல் டு வித்யா, லவ் இஸ் ஈக்குவல் டு வித்யா அப்படின்னு. அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்க லவா இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பா மேல இருக்க அன்பு பாசமா இருக்கட்டும், இல்லை அண்ணன் தங்கச்சி மேல இருக்க லவா இருக்கட்டும், இல்லை சக மனிதர்கள் மேல இருக்க நமக்கு அந்த கருணைங்கிற லவா இருக்கட்டும், எந்த லவ் எடுத்தாலும் நடுவில் சென்டர் வித்யா. ஸோ அந்த வித்யாவுக்கு அதே போல எல்லார்கிட்ட இருந்தும் abundant லவ் எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு I pray the Almighty. So இப்போ போல எப்பவுமே you should be like happy forever. Happy birthday. ஹாய் மீனாக்கா, நானும் உங்க செல்ல பத்தி சும்மா பேசுறேன். இந்த பர்த்டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாய் வித்யா மேம், வணக்கம். உங்கள் கூட நாங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த சீரியலில் உங்கள் கூட நாங்கள் புதுசாக பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் பிறந்த நாள் நீங்கள் 2 பேராக கொண்டாடுறீங்க. அடுத்த வருஷம் பிறந்த நாள் நீங்கள் 3 பேராக கொண்டாடணும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேம். ஹாய் வித்யா மேம், விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்கள் கூட நடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் தரீங்க. அண்ட் ரியலி நீங்கள் ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன் சோஃபார். நான் உங்களை பார்த்ததில்ல. ஸோ நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே விஷஸ். Hi, very good morning Vidya. Many happy returns of the day. You know, you are my favorite co-star and favorite artist. Because ஐயோ இதில் வேற டபுள் மீனிங் எல்லாம் பார்க்காத. Because you're one of the most dedicated and very how do I say spontaneous actor. எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த ரோலில் பர்ஃபெக்டாக அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது அந்த இமோஷன்ஸ் அந்த nuances அது தானாகவே வந்துடும். இட்ஸ் a God gift and I pray that you always be happy, always be very what do you say prosperous and wish you all the very best and all the good luck in the world. Have a great day and a great year ahead. இதனால் இவ்வளோ விஷ் பண்ணியிருக்கேன். ட்ரீட் மட்டும் மறந்துடாத. ட்ரீட் இஸ் பெண்டிங். கால் மீ and give me a good treat and a great cake. Bye. Hi Vidya madam, wish you many more happy returns of the day. இந்த அபியும் நானும் ப்ராஜெக்டில் என் பொண்ணு உங்களுக்கு பொண்ணாக நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. ஒன்ஸ் மோர் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. வணக்கம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வித்யா.
இன்றைக்கி போல் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் நான் உங்களை பார்த்து சொன்னேன் அப்படின்னும் போது உங்களுடைய ரியாக்ஷன்ஸ், நீங்கள் திரும்ப அதை சொல்கிறது, இதெல்லாம் நான் ஒவ்வொரு மொமெண்ட்டும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணி தான் இருக்கேன். நான் வந்து இப்படி சொல்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சொல்லணும்னு யோசிச்சு பார்க்கும்போது கேரளா ஸ்டைலில் நம்ம மம்முட்டி அவர் சொன்னால் எப்படி இருக்குன்றது தான் விஷயம். ஹாப்பி பர்த்டே வித்யா. A God give all health, wealth and peace to you. மம்முட்டி வாய்ஸ் மட்டும்தான் நான் பேசுவேன். ஏன்னா அவர் வாய்ஸ் மட்டும்தான் வரும், மோகன்லால் வாய்ஸ் வராது. அதனால தான் மம்முட்டி அவரோட வாய்ஸில் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறேன். இதை கேட்டு நீங்களும் சரி வினுவும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு மட்டும் தெரியுது. வினு, நீங்கள் கேட்ட மாதிரி வித்யாவுக்கு ஒரு பர்த்டே விஷயம் சொல்லிட்டேன். செக்கா கேஷ்ன்றதை நீங்கள் அப்புறமா டிசைட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. டேக் கேர். வணக்கம். உங்களுடைய பிறந்தநாளைக்கு இந்த கண்ணாரத்தினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் என்று நீடோடி நல்லா இருக்கணும். இதே மேடம் அஸ்வின் ஜெகதீஷ், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேடம். தேங்க்யூ. வணக்கம் அண்ணி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்னன்னா உங்களுடைய பிறந்தநாள். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. இன்னைக்கு எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே மாதிரியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் லைஃப்பில் நினச்சது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கணும். ரொம்ப கஷ்டப்படாமல் கிடைக்கணும், ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. நிறைய வந்து செட்டில் வந்து நம்ம பேசியிருக்கிறோம், பழகிருக்கோம். நிறைய விஷயங்கள், நிறைய இடத்துல என்னை பற்றி நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலே நான் நல்லவன் தான், அது வந்து தெரியும். ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணிங்க. ஆனால் உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு பர்சன் தான் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே. ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த மாதிரி ஒரு ட்ராவலில் நான் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டினியூ பண்ணுவோம். உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய் கச்சு, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நேரத்தில் வினு மச்சான் உனக்கு பயங்கரமாக நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருப்பான்னு நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உனக்கு இந்த நேரத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுல. அதுவும் எனக்கு என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே விஷ் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீ நீண்ட ஆயுளோடு உடல் நலத்தோடு நீ லைஃப்பில் என்னென்ன அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எல்லாமே நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கச்சுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வித்யா இஸ் ஈக்குவல் டு டேலண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இது வாய் வார்த்தைக்காக இல்லை இந்த வீடியோக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நான் பார்த்தேன், கண்கூட வந்து உன்னோட க்ரோத் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் கேரளாவிலேருந்து வரும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி புதுசு, சீரியலுக்கே புதுசு. நீங்கள் ஆல்ரெடி மலையாளத்தில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அப்படி தமிழே தெரியாமல், தமிழில் ஒரு வார்த்தை கூட தெரியாமல் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து தமிழ் சீரியலில் இது வரைக்கும் ஒளிபரப்பான அதிக எபிசோட் பண்ண ஒரு ஹீரோயின் யார் அப்படின்னா அது சாட்சாத் வித்யாவே தான். ஸோ மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு இன்ஸ்டன்ட் இப்போ ஒன்று ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுது. நம்ம வழியில் நீங்கள் கமிட் ஆன புதுசு, நமக்கு கல்யாணம் சீக்வன்ஸ் ஒன்று போகுது. கற்பனா வந்து நீங்கள் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வருவீங்க. அப்போ உங்களை கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ளுவேன். கொஞ்சம் ஃபோர்ஸாகவே நான் அது பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கால் ஸ்லிப் ஆகி கீழே போய் விழுந்து எங்கள் செஸ்ட்டு கொஞ்சம் அடி கூட பட்டுருச்சு. ஸோ அந்த அடிப்பட்ட உடனே நான் இனிமேல் இந்த சீரியலே நடிக்க மாட்டேன், எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியே வேணாம், சீரியல் இண்டஸ்ட்ரியே வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அழுது புலம்பி ஒரு வழி ஆச்சு அன்றைக்கி செட்டு. ஸோ அப்புறம் எல்லாம் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களை திரும்பவும் நடிக்க வச்சாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி தமிழ் நல்லா கற்றுக்கிட்டு, இண்டஸ்ட்ரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு, தமிழ் ஆடியன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுட்டு வரீங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்காக தான் சொன்னேன் வித்யா இஸ் ஈக்குவல் டு டேலண்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் இன்னும் பல உயரங்கள் தொட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, பர்த்டே அதுவுமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள் மச்சான். நல்லபடியாக பார்த்துக்கோ. டேக் கேர், பாய். ஹாய் வித்யா மேடம், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் சார்பாக விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாய் வித்யா மேடம், நான் ஹேர் ட்ரெஸ்ஸர் பேசுகிறேன். ஹாப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போவுமே இப்படியா சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டி நிற்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ். Hi Vidya Akka, wishing you a very happy birthday to you.
இந்த வருஷ பர்த்டே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ப்ளஸ் உங்களோட சேர்ந்து இந்த வருஷ பர்த்டேக்கு நானும் உங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் கிடைக்கணும், இன்னும் நிறைய லெவலுக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணி all the best for your future அக்கா. once again wishing you a very happy birthday அக்கா. ஹாய் வித்யா டார்லிங், நான் சும்மா அவங்க அம்மா பேசுகிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ட் மெனி மோர் ஹாப்பி டேஸ் ஆஃப் த டே. நீங்கள் எப்போவுமே லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ഹായ് വിനു ആൻഡ് വിദ്യ. വിദ്യക്ക് എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ പിറന്നാൾ ആശംസകൾ. വിഷ് യു എ വെരി ഹാപ്പി ബർത്ത്ഡേ. സർവേശ്വരൻ നിങ്ങൾ രണ്ടുപേർക്കും എല്ലാ ഐശ്വര്യവും സന്തോഷവും സമാധാനവും നൽകാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. Have a safe celebration and a fantastic birthday. My regards and love to all. ஹாய்கா. அப்படி சொல்றது, உங்ககிட்ட வேலை செய்யறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த டீம் நீங்க எல்லாரும் ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கு. கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் வேற டீம் கிட்ட. அதே போல உங்க கேரக்டர் அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு. உங்களுக்கு பிறந்த நாளுன்னு சொன்னாங்க, அதனால விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. எப்பவுமே ஜாலியா இருங்க. வாழ்த்துக்கள். வள்ளி வித்யா, ஹாப்பி மணி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஆமாம்மா, பூவிலங்க மோகன் தான் பேசுகிறேன். வள்ளி மாதிரியே உனக்கு இன்னும் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரணும். அருமையான ஆக்ட்ரஸ் மணி, நிறைய அவார்ட்ஸ் வரணும் உனக்கு. என்னோட ரிகார்ட்ஸை உன்னுடைய ஹஸ்பண்ட் வினுவுக்கும் சொல்லிவிடு. நீயும் சரி, உன் ஹஸ்பண்டும் சரி, உன் குடும்பமும் சரி, எல்லாரும் எல்லா நலனும் பெற்று பெருவாழும் வாழ வேணும்னு நான் இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துறேம்மா. மறுபடியும் விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஹாய் வித்யா மேடம், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நன்றி. ஹாய் வித்யா, விஷ் மணி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னைக்கு மாதிரி நீ லைஃப்ல என்னைக்கும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அண்ட் நீ வினுவை எவ்வளோ லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேருமே டுகெதர் லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும். ஸோ இன்னைக்கு உன்னோட டே, ஸோ நல்லா என்ஜாய் பண்ணு, ஹாப்பியா இரு. ஒன்ஸ் அகெயின் விஷ் many more happy returns of the day. Love you. Bye bye. ஹாய் வித்யா, ஹாப்பி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும். உங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஹலோ வித்யா, விஷ் யூ அ ஹாப்பி பர்த்டே. என்னடா ஜென்ரலா யாரோட பர்த்டே வந்தாலும் இவன் காலையிலேயே ஸ்டேட்டஸ் போட்டுருவானே, இவ்வளவு நேரம் நம்மளுக்கு ஒரு விஷ் கூட பண்ணலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். இதுதான் நானும் நம்ம வினு சாரும் பிளான் பண்ண ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்காக. ஸோ ஜென்ரலா வந்து எல்லாத்திட்டையும் பர்த்டே வாழ்த்துக்கள் கேட்போம், எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுப்பாங்க. ஆனா உங்க பர்த்டேக்கு நாங்க கேட்டவுடனே எல்லாருமே டப்புன்னு, அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல மலையாளத்துல மோகன்லால் சார், ஜெயராம் சார், எல்லாருமே அடுத்தடுத்த செகண்ட்ல பர்த்டே வாழ்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ பர்த்டே வெரி ஸ்பெஷல் ஆக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் பர்த்டேக்கு வந்து எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க. பட் உங்க பர்த்டேக்கு கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் என்னன்னா வினு சார் தான். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து ஒருத்தருக்கையும் வீடியோ கலெக்ட் பண்ணி உங்க பர்த்டேவை நீங்க அன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு கேக் கட் பண்ணும்போது பயங்கரமா சந்தோஷமா சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாரு பாத்தீங்களா. ஸோ அவருக்கு ஒரு டைட் ஹக் கொடுத்துருங்க, ஏன்னா இவ்வளவும் பிளான் பண்ணது அவர் தான். ஓகே, டன். ஸோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இதோட என் வாழ்த்தோட வீடியோ முடியல. ஒரு பிற்கால சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியே தீருவாரு, அவரோட வாழ்த்தையும் வாங்கிக்கோங்க. ஹாய் வித்யாமா, முன்னாடி உங்களுக்கு விஷ் பண்ணவங்கலாம் பிரஸ்டன் ஸ்டார்ஸ். அண்ணா இந்த முகில் வழங்கார சூப்பர் ஸ்டார். ஹாப்பி பர்த்டே வித்யாமா. நீங்கள் டெய்லியும் பின்னாடி இன்னொன்று ஹாப்பி பர்த்டே கொடுத்துருக்கணும். தேங்க்ஸ். நீங்கள் கேக் ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடுங்க, சாக்லேட்ஸ்லாம் எல்லாருக்கும் கொடுத்து ஜாலியாங்க. பாய். ஹாப்பி பர்த்டே வித்யாமா. Hi Panu, my Rocky also wishing you a happy birthday.
birthday to you. Happy birthday to you. Happy birthday, and the star burn tonight. Happy birthday to you. வெரி குட். எனது அன்பு தங்கை வித்யா, நான் அப்படிதான் கூடுவேன், சிஸ்டர் தான் எனக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய பர்த்டேஸ் கொண்டாடணும், அவளோட குட்டீஸ் கூட கொண்டாடணும். அப்ப எல்லாம் நம்ம வந்து இதே மாதிரி வருஷம் வருஷம் அவளை போய் வாழ்க்கணும். எப்பவுமே வித்யா ரெண்டு பேரும் லாங் லைஃப். வித்யாவோட ஸ்நேகிதர பர்சன்ஸ், வித்யாவோட வெல்விஷர்ஸ், வித்யாவோட ஃப்ரெண்ட்ஸ், வித்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வித்யாவை வாழ்த்தி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதான் அபிமான் சீரியல்